பென்சாமிடாசோல் வகையை சேர்ந்த குடற்புழு நீக்க மருந்துகள் அனைத்து வகையான குடற்புழுக்களையுமே அதிக அளவு கட்டுப்படுத்துகிறது. எல்லாருக்கும் வணக்கம். உதயாகிரி கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் டிவார்மிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. மொத்தம் வந்துட்டு 3 வகையான புழுக்கள் இருக்குது. உருளைப்புழு, நாடாப்புழு, தட்டைப்புழுன்னு சொல்லிட்டு புரோட்டுண்ணிகள், அகோட்டுண்ணிகள் கிடையாது. வயிற்றுக்குள்ள இருந்து வாழக்கூடியது. சரியான முறையில நம்ம வந்து அந்த குடற்புழு நீக்கம் பண்ணணும். இந்த மாதிரி கன்றுகள்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். குறைவா இருக்கிறப்ப அந்த நாடாப்புழுவாகட்டும், தட்டைப்புழுவாகட்டும், உருளைப்புழுவாகட்டும் பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஸோ அதிகமாக என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த கன்றோட வயிறெல்லாம் வந்துட்டு இப்படி பானை மாதிரி சில கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, தொங்கி இருக்கு. சரியா பூச்சி மருந்து கொடுக்காததான் காரணம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தலை இருக்குல்லங்க, ஸோ அந்த தலையெல்லாம் நல்லா வீங்கின மாதிரி இருக்கும். கண்ணுக்குட்டி வந்து நல்ல ஒரு அன்ஹெல்த்தா இருக்கும். பூச்சி மருந்து கொடுக்கும் முறைகள் எத்தனை நாட்கள்ல வந்து கன்று ஈன்றவுடன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்று ஈன்ற 15வது நாள் வந்துட்டு உருளைப்புழுவுக்கான பூச்சி மருந்து நீங்க கொடுக்கலாம். 2வது மாதம் வந்து தட்டைப்புழுவுக்கான பூச்சி மருந்து கொடுக்கலாம். 3வது மாதம் வந்து நாடாப்புழுவுக்கான பூச்சி மருந்து கொடுக்கலாம். 6 மாதங்களுக்கு பிறகு